வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை கடைசி, அதனால் பொங்கல் வடை அவல் எல்லாம் செய்திருக்கிறேன். அதோட இந்த பஞ்சாமிர்தம் எப்படி செய்கிறன்றது தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்கோ என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழைப்பழம், இதில் மாம்பழம் எடுத்துருக்கிறேன். ஆனால் மாம்பழம் கொஞ்சம் காயாக இருக்குது, அதனால் மாம்பழக்களி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மாம்பழக்களி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பலாப்பழம், பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், கொஞ்சமாக தேன், சர்க்கரை, கற்கண்டு. இவ்வளவு தான் பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்கோ எப்படி பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணுறத பார்க்கலாம். முதல்ல வாழைப்பழத்தை இதில் வெட்டி போடுவோம். வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நான் 4 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நல்ல வடிவாக சின்ன சின்ன வெட்டுவோம். இப்படி உரிச்சிட்டு இப்படி நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு இப்படி வெட்டுனீங்கன்னா நல்ல வடிவாக வெட்டலாம். நான் 4 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நாலு வாழைப்பழம் வெட்டியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வெட்டி போட போகிறேன். நீங்கள் விரும்பினா சின்ன சின்ன துண்டோலாம் வெட்டி போடலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டோலாம் வெட்டி போடுறேன். பலாப்பழத்தை இப்படி வெட்டி இடங்க. அடுத்தது பேரிச்சம்பழம். எல்லாமே நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டோலாவே வெட்டுறேன். கையால் நல்ல வடிவாக வச்செடுக்கலாம். இதுக்கு வாழைப்பழம் பலாப்பழம் கண்டிப்பாக போடணும். பெரிச்சம்பழம் எல்லாம் முக்கியமான பொருட்கள். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே போட்டுட்டேன். அடுத்தது மாதுளம்பழம். பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் காயா இருக்கிறதால நான் போடையில. நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாம்பழக்களி. அடுத்தது சர்க்கரை, கொஞ்சமாக தேன். இப்போ எல்லா பொருட்களும் போட்டாச்சு. இப்போ இதை லைட்டாக கையால் கலந்து விடுவோம். இப்படி கையால் வடிவாக வச்சிடுங்கோ. இப்போத்தான் எல்லா பழங்களும் நல்ல வடிவாக சேரும். பார்த்தீங்கன்னா கையால் நல்ல வடிவாக குழைச்சி விட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்கண்டு இதில் சேர்க்க போகிறேன். கற்கண்டு கொஞ்சம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கலந்து விடுவோம். எனக்கு நேரம் எடுக்காது செய்கிறதுக்கு, நீங்கள் குயிக்காக செய்திடலாம். பொங்கல் வடையலோட சாப்பிடும்போது உண்மையாகவே நல்ல டேஸ்டாக இருக்கும். பாருங்க, மாதுளம்பழம் ஒரு அளவாக போட்டிருக்கிறேன், கூட போடக்கூடாது. பார்த்தீங்களா பஞ்சாமிர்தம் ரெடி ஆயிட்டுது. பாருங்க அப்படி பஞ்சாமிர்தம் செய்திருக்கிறேன். இதே போல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்தேன்ட்டு. பொங்கல் வடை மோதகம் அவல் கடலை எல்லாம் செய்திருக்கிறேன். அதையும் இதோட ஜாயின் பண்ணி இந்த வீடியோவில் சேர்த்து போடுவேன். பொங்கல் கடலை பார்த்தீங்கன்னா அவல்
பஞ்சாமிர்தம், வடை, இதில் வந்து பொரிச்ச மோதகம், அடுத்து பார்த்திங்கன்னா பால், இதில் வந்து பழங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பூஜை செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.